1990களில் ஏதோ ஒரு திரைப்படத்தை பார்ப்பதற்காக சென்னையில் இருக்கும் தேவி திரையரங்கிற்கு சென்றிருந்தேன். அப்பொழுது அந்த திரையரங்கிற்குள் விரைவில் வருகிறது ரசிகன் என்ற இந்த திரைப்படத்தின் ஆல்பங்களின் போட்டோக்கள் ஒட்டப்பட்டிருந்தன. அதை பார்த்ததும் என் மனம், ஐயோ, இந்த படமெல்லாம் எதுக்குடா வரப்போகுது, இதையெல்லாம் யாரு பார்க்க போற, அழகன் அரவிந்த சாமியின் படம் கூட அல்லாடிக்கிட்டு கிடக்கு என்று கேலியாகத்தான் இந்த படத்தை நினைத்து கொண்டு என் முகத்தில் ஒரு மௌன புன்னகையும் கூட உதிர்ந்து வந்தன. ஆனால் இந்த திரைப்படம் வெளியாகி வெள்ளி விழாவை கடந்து ஓடிய போது யாரையும் தாழ்வாக நினைக்க கூடாது என்ற பாடம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. இதன் பிறகு நடிகர் விஜய் அவர்களின் பல திரைப்படங்கள் வெளிவந்தன. ஆனால் அந்த திரைப்படங்கள் யாவும் பெரிய அளவில் பேசப்படவில்லை. இதனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிகர் விஜய் அவர்களுக்கு கை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து செந்தூர பாண்டியில் இணைந்து நடித்து நடிகர் விஜய் அவர்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தினார்.